அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நவம்பர் மாதம் 18ஆம் தேதி, அதே மாதிரி கார்த்திகை மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, திரையோதசி திதி 7-12 வரைக்கும் காலையில், அதற்கு மேல் சதுர்த்தசி திதி, சுவாதி நட்சத்திரம். அப்போ சந்திராஷ்டமம் மீன ராசிக்காரர்களுக்கு உரித்தானது. இன்றைக்கி ராகு காலம் சாயங்காலம் 3லேருந்து 4:30 வரை, யமகண்டம் காலையில் 9லேருந்து 10:30 வரை, நல்ல நேரம் காலையில் 7:45லேருந்து 8:45, 10:45லேருந்து 11:45, சாயங்காலம் 4:45லேருந்து 5:45 வரை. இன்றைக்கி நீங்கள் அணியக்கூடிய உடைய நிறம் சிவப்பு கலர் ஷர்ட் போடுவது நன்மை பயக்கும். தவிர்க்க வேண்டியது பழுப்பு கலர் அல்லது இந்த ஜீன்ஸ் இருக்குல்ல, டார்க் அண்ட் ஷேடோ, அந்த மாதிரிப்பட்ட டபுள் கலர்களை தவிர்த்து விடும். நீங்கள் சாப்பிடக்கூடியது காலையில் வடை அல்லது புளியோதரை சாப்பிட்டு கொள்ளலாம். இப்போ இந்த பூராட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் 3ஆம் பாதத்திலே துவக்கத்தில் ஸ்டார்டிங்கிலேயே பிறந்தவங்க வானொலி, தொலைக்காட்சி, போக்குவரத்து, அந்த தூது போகிறது, மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டட், கணிதம், பொதுப்பணி, மராமத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி புத்தக வெளியீடு, பப்ளிஷர்ஸ், பிரிண்டிங், பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு சம்மந்தப்பட்டது, பல பொருள் வணிகம், மளிகை கடை, அதாவது கிரானா ஷாப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, போன்றவற்றால் உயர்வு அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள். நண்பர்களே, நம்ம இப்போ ராசி பலன் நிகழ்ச்சிக்குள்ளே செல்வோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படுமாயின் அல்லது நிகழ்ச்சியை பார்ப்பதாயின் அல்லது ஓரளவு உங்களுக்கு ஒத்துப்போவதாக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இன்றைக்கி மேசராசிக்காரங்களுக்கு பணவரவு பரவாயில்லை. வியாபாரம் செய்பவர்களுக்கு ஓரளவு நல்ல லாபம் வருகின்றது. மனைவியால் மகிழ்ச்சி உண்டாகின்றது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல லாபம் கிடைக்கின்றது. பிரயாணங்களினால் நல்ல பலன் உண்டாகும். நண்பர்கள், உறவினர்கள் மூலம் உதவி கிடைக்கின்றது. ஸோ இன்றைக்கி ஓரளவு நல்ல நாளாகவே முடிகின்றது. அடுத்து ரிஷபராசி. இன்றைக்கி ரிஷபராசிகர்களுக்கு மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு குறைகிறது. எப்பவும் ஃபோனையே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு கல்வியில் ஈடுபாடு குறைகின்றது. அடுத்தால வீடு ரிப்பேரு, வாகன ரிப்பேரு, இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணுறது, இந்த மாதிரி வேண்டாத செலவு கிடையாது, செலவினங்கள் எதிர்பாராமல் வந்து கொண்டே இருக்கின்றன. சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டால் கூட பொருளாதாரத்துறையில் ஓரளவு பரவாயில்லை, தேவையானது கிடைக்கின்றது. புது நண்பர்கள் வாய்க்கின்றார்கள். ஆடல், பாடல், டிவி பார்க்குறது, விருப்பமான பொருளை ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது என்று இன்றைய பொழுது இன்பமாகவே கழிகின்றது. அடுத்து மிதுன ராசி. மனதில் ஏதேதோ கற்பனைகள் உதிக்கின்றன. இளைஞர்களுக்கு காதல் ஆரம்பிக்கிறது. உயர்கல்விக்கான வாய்ப்பு கூட சேருகின்றது. பூர்வீக ஊருக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகின்றது. அது தப்பு கிடையாது, அது ஓரளவு நல்ல பலன்களையே கொடுக்கும். போய் வாருங்கள். மனைவி மக்கள் மகிழ்ச்சி ஏற்படும் வண்ணம் நடந்து கொள்கின்றனர். அவர்களால் பணத்தட்டுப்பாடு குறைகின்றது. அடுத்து கடகராசி. வீடு, மனை, பயிர், நிலம், இந்த மாதிரிப்பட்டதை வாங்கிறது, விற்கிறதுங்கிறது ஓரளவு நல்ல பலனாகவே நடக்கிறது. அதன் மூலம் ஆதாயமே வருகின்றது. மாணவர்களுக்கு கல்வியில் ஓரளவு நல்ல ப்ராக்ரஸ் தெரிகிறது. கணவன் மனைவி உறவு கூட மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. பொருளாதார முன்னேற்றம், ஃபைனான்ஸ் ஸ்டேட்டஸ் கொஞ்சம் அந்த கிராஃப் உயர்ந்து கொண்டே போகிறது. வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான வழிவகை, நம்ம இந்த தூரம் தான் போனோம், இப்படித்தான் போனோம், இதுதான் நமக்கு இப்போ நல்ல வாழ்க்கையை கொடுக்க போகிறதுன்னு முன்னேற்றத்திற்கான வழிவகைகள் புலப்படுகின்றன. அடுத்தால சிம்ம ராசி. சிறு பிரயாணம் ஏற்படுகின்றது. இளைய சகோதரம்
பழையடி நண்பர்கள் உதவியாக இருக்கின்றனர். பொருள் வரத்து ஓகே, நன்றாகவே இருக்கிறது. ஆடை அணிகலன்கள் சேர்கின்றன. நண்பர்கள் உறவினர்களுடன் விருந்துக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது, செல்கின்றீர்கள். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி அளிப்பதாகவே இருக்கிறது. அடுத்து கன்னிராசி. கன்னிராசிக்கு வீட்லேயும் சரி வெளியேயும் சரி நல்ல பெயர் கிடைக்கின்றது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல லாபம் சேர்கின்றது. பணவரவு நன்றாக இருக்கிறது. ஓரளவு பணவரவு நல்லபடியாக வந்தாலும் பண விரயமும் அதிகரித்து கொண்டே செல்கின்றது. மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய சம்பவங்களே இன்று நடக்கின்றன. அடுத்து துளாராசி. தொழிலில் சற்று மந்த நிலைமை தெரிகிறது. உங்களது பேச்சு அதிகாரம் பண்ணுறது மாதிரி கமாண்டிங் டைப்பில் இருந்து கொண்டு இருக்கிறது. கொஞ்சம் நிதானமாக நடந்து கொள்ளாவிட்டால் நண்பர்கள் உறவினர்களிடம் வேண்டாத சச்சரவு ஏற்படும். வீட்டிற்கு வந்தவுடன் டென்ஷன் ஏற்படுகிறது. அடுத்து விருச்சிக ராசி. மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை உருவாகின்றது. பணத்தட்டுப்பாடு, பண இழப்பு ஏற்படுகின்றன. வாகனத்தை மெதுவாக ஓட்டவும், சிறு விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது. இவ்வளவுக்கு மத்தியில் மனைவி மக்களால் மகிழ்ச்சியே ஏற்படுகின்றது. நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உதவியும் ஆதரவும் அளிக்கின்றார்கள். வழக்குகளின் முடிவு திருப்தியாக இருக்காது. அடுத்து தனுசு ராசி. பணவரவு ஓகே, நன்றாகவே இருக்கிறது. நண்பர்கள் உதவி, பெரியோர் மேலதிகாரிகளின் ஆதரவு ஆகியவை கிடைக்கின்றன. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் கூட நல்ல லாபமே கிடைக்கின்றது. மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. வெளியூர் பிரயாணங்களினால் நல்ல பலன் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது முன்னேற்றம். அடுத்து மகர ராசி. நண்பர்களால் எதிர்பாராத அளவில் உதவி கிடைக்கின்றது. இன்றைக்கி பொழுது மகிழ்ச்சியாகவே போக்குகின்றீர்கள். மனைவிக்கு வேலை மாற்றம் கிடைக்கின்றது. பெரியவர்கள் ஆதரவு கிடைக்கின்றது. மனைவி மக்களால் மகிழ்ச்சி. பொருள் வரத்து ஓகே, நன்றாகவே இருக்கிறது. உறவினர்கள் உதவிகரமாக இருக்கின்றார்கள். அடுத்து கும்பராசி. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்று விரோதிகளினால் பிரச்சனை ஏற்படுகின்றது. வேண்டாத வழிகளில் பணம் செலவாகின்றது. இப்போது மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாக வேண்டி வந்தாலும் தொழிலில் முன்னேற்றமே காணப்படுகிறது. உங்களுக்கு ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. வீடு, நிலம், வாகன படம், இந்த வீடு வாடகைக்கு விட்டுருப்போம், நிலத்தை லீஸு கொடுத்துருப்போம், அதிலேருந்து வரக்கூடிய பணம் வருவதில் தாமதமாகிறது. வாடகை பணமும் சரியாக சேர்வதில்லை. குடும்பத்தில் கெட்ட பெயர் இருக்கக்கூடிய சூழலை உருவாகின்றது. பெற்றோர் ஆரோக்கியம் ஓகே, ஹெல்த்து நன்றாகவே இருக்கின்றது. அடுத்து மீன ராசி. இன்றைக்கி சந்திராஷ்டம தினம். ஸோ எச்சரிக்கையுடனும் நிதானத்துடனும் நடந்து கொள்ளுங்கள். முக்கிய பிரமுகர்களை சந்திப்பது, நீண்ட தூர பிரயாணம் ஆகியவற்றை தவிர்த்து விடுங்கள். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றின் பக்கம் செல்ல வேண்டாம். மனைவி மக்களிடம் கூட சச்சரவு உண்டாகலாம். அதே சமயத்தில் உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்கள். நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.